ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் பன்முக கலைஞர் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுலேருந்து 1 மார்க் நிறைய எடுத்திருக்கேன். வாங்க அந்த 1 மார்க்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்திய தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலை. ரெண்டாவது கேள்வி, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் என்றவர் விடை பார்த்தீங்கன்னா அன்பழகனார். தேர்டு கொஸ்டின், பழு மரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் விடை பார்த்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி. ஃபோர்த்து கொஸ்டின், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர் தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி. ஃபிஃப்த்து கொஸ்டின், செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் கலைஞர் மு. கருணாநிதி என்றவர் யார் அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பழகனார் தான் சொல்லியிருப்பாங்க. ஆறாவது கொஸ்டின், கலைஞர் மு. கருணாநிதி டேஸ் மாவட்டத்தில் டேஸ் என்னும் சிற்றூரில் டேஸாம் ஆண்டு டேஸா நாள் பிறந்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி வந்துட்டு திருவாரூர் மாவட்டத்தில் வந்துட்டு திருக்குவளை என்னும் சிற்றூரில் வந்துட்டு 1924 ஜூலை 24 பிறந்திருப்பார். ஏழாவது கொஸ்டின், கலைஞர் மு. கருணாநிதியின் பெற்றோர் வந்துட்டு முத்துவேலர், அம்மா வந்துட்டு அஞ்சகம் அம்மையார். இவர் வந்துட்டு 3வது பையனாக வந்துட்டு அவங்க குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கலைஞர் மு. கருணாநிதி தொடக்க கல்வியை கற்ற ஊர் ஆன்சர் பார்த்திங்கன்னா திருக்குவளை. 9வது கொஸ்டின், கலைஞர் மு. கருணாநிதி உயர்கல்வியை கற்ற ஊர் திருவாரூர். நெக்ஸ்ட்டு, தமிழ் திரையுலகின் திருப்புமுனையாக டேஸ் கதை எழுதி டேஸுக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் விடை பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகின் திருப்புமுனையாக பாவலர் பாலசுந்தரம். அவர் வந்துட்டு எழுதிய கதைக்கு பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி. நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின், ரங்கோன் ராதா கதையின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. அதே இதில் வந்துட்டு 12வது கொஸ்டின், ரங்கோன் ராதா கதையின் நடிகர் சிவாஜி கணேசன். நெக்ஸ்ட்டு 13வது கொஸ்டின், டேஸ் படத்தில் டேஸ் இசையில் 11இல் 4 பாடல்களை எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கோன் ராதா படத்தில் வந்துட்டு டிஆர் பாப்பா இசையில் 11இல் 4 பாடல்களை எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி. நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின், கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் டேஸ் டேஸ் டேஸ். ஒன்று வந்துட்டு பராசக்தி, செகண்ட் வந்துட்டு ராஜகுமாரி, தேர்ட் வந்துட்டு மலைக்கல்லன். 15வது கொஸ்டின், சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் டேஸ் டேஸ் டேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மருத நாட்டு இளவரசி, செகண்ட் வந்துட்டு பணம், அதுக்கப்புறம் நாம், அப்புறம் திரும்பிப்பார். 16வது கொஸ்டின், பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் டேஸ் டேஸ் டேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மணமகள், செகண்ட் வந்துட்டு ராஜா ராணி, தேர்டு வந்துட்டு இருவர் உள்ளம், ஃபோர்த் வந்துட்டு பாசப்பறவைகள். 17வது கேள்வி, அரசியல் பேசிய படங்கள் டேஸ் டேஸ் டேஸ். புதுமை பித்தன், செகண்ட் வந்துட்டு குறவஞ்சி, தேர்டு வந்துட்டு அரசியல் குமாரி, ஃபோர்த்து வந்துட்டு வண்டிக்காரன் மகள். நெக்ஸ்ட்டு 18வது கொஸ்டின், இலக்கியம் பேசிய படங்கள் டேஸ் டேஸ் டேஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அபிமன்யு, செகண்ட் வந்துட்டு பூம்புகார், தேர்டு வந்துட்டு உளியின் ஓசை. நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின், டேஸாம் ஆண்டு தன் டேஸாம் வயதில் கலைஞர் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கினார். 1947 தம் 23ஆம் வயதில் கலைஞர் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கினார்.
நெக்ஸ்ட்டு 20வது கொஸ்டின் 2011 தொலைக்காட்சிக்காக எழுதிய டேஸ் தொடர் வரையிலும் நிறைவாய் எழுதினார். விடை பார்த்திங்கன்னா ராமானுஜர். 21வது கேள்வி, ராமானுஜர் தொடருக்கு நிறைவாக எழுதும் போது கலைஞருக்கு வயது 92. நெக்ஸ்ட்டு 22வது கொஸ்டின், இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைத்த புதுமை நூலை கலைஞரின் டேஸ் தொல்காப்பிய பூங்கா. 23வது கேள்வி, டேஸ் தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் டேஸ் மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின், கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகளாயின என்றவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின், தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் டேஸ் தெற்கெல்லையான டேஸ் வள்ளுவர் சிலையையும் அமைத்தவர் டேஸ். தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் டேஸ் தெற்கெல்லைன்னு கொடுத்துருக்காங்க. வள்ளுவர் கோட்டமும் தெற்கு எல்லையான குமரியிலும் வள்ளுவர் சிலையும் அமைத்தவர். ஆன்சர் பார்த்திங்கன்னா கலைஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 26வது கொஸ்டின், திருவாரூர் தேரின் கருவறை வாயிலில் அரங்கத்திற்கு டேஸ் என்று பெயர். குறள் மணி மாடம். 27வது கொஸ்டின், குறள் மணி மாடத்தில் டேஸ் குறட்பாக்களை செதுக்கப்பட்டுள்ளது. 1330. நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின், நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்டவர் டேஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 29வது கொஸ்டின், அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது டேஸ் ஆகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். நெக்ஸ்ட் 30வது கொஸ்டின், இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழும் தன் முத்திரை பதித்ததால் டேஸ் என போற்றப்பட்டவர் கலைஞர். விடை பார்த்திங்கன்னா முத்தமிழ் அறிஞர். நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின், டேஸாம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசு சார்பில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியவர் கலைஞர். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2010. 32வது கொஸ்டின், செம்மொழியான தமிழ்மொழியாம் என்ற பாடலை இயற்றியவர். விடை பார்த்திங்கன்னா கலைஞர். நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின், குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்க செய்தவர் டேஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி. நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின், டேஸ் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் கலைஞர். விடை பார்த்திங்கன்னா மாணவ நேசன். நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின், அண்ணாவின் டேஸ் இதழில் தம் முதல் கட்டுரையை எழுதியவர் கலைஞர். விடை பார்த்திங்கன்னா திராவிட நாடு. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின், டேஸ் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கியவர் கலைஞர். விடை பார்த்திங்கன்னா முரசொலி வெளியீட்டு கழகம். 37வது கொஸ்டின், டேஸ் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகளை எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி. விடை பார்த்திங்கன்னா ஆன்சர் சேரன். நெக்ஸ்ட் 38வது கொஸ்டின், எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் டேஸ். விடை பார்த்திங்கன்னா கலைஞர். நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் டேஸ். மலேயா கணபதி. அடுத்து 40வது கொஸ்டின், கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் டேஸ் தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா 9. நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின், சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கியவர் டேஸ். விடை பார்த்திங்கன்னா கலைஞர். அடுத்து 42வது கொஸ்டின், தம் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் என்னும் தலைப்பில் 6 பாகங்களாக
எழுதியவர் கலைஞர். நெஞ்சுக்கு நீதி. அடுத்து 43வது கொஷின், சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா ஆகிய இலக்கியங்களுக்கு உரை எழுதியவர் டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலைஞர். நெக்ஸ்ட்டு 44வது கொஷின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் கலைஞர். அடுத்து 45வது கொஷின், இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படுபொருள் பயனிலையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய். இது யாருடைய முத்தான பேச்சு அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா கலைஞர். அடுத்து 46வது கொஷின், கலைஞர் மறைந்த நாள் டேஸ். விடை பார்த்திங்கன்னா 7 ஆகஸ்ட் 2018. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாடத்தில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கிறது இதை விட 2 இல்லைன்னா 3 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க கேரண்டியாக. ஸோ இந்த லெசனை நல்லா படித்து வச்சுக்கோங்க.